வணக்கம் அன்பர்களே, நாம் இந்த பதிவில் வைகுண்ட வாசல் திறப்பின் புராண கதையை பார்க்கப் போகிறோம். படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஒரு படைப்பு காலம் முடிந்து ஊழிக்காலம் தொடங்கியதும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும். அந்த ஊழிக்காலத்தில் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் மலர்ந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கிய போது தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளித்தது. அந்த தண்ணீரின் சில துளிகள் பிரம்மனின் இரு காதுகளிலும் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேலையாக பிராண வாயுவை தூண்டினார். அப்போது அவரது இரு காதுகளில் இருந்து காது அசுத்தத்துடன் வெளியே வந்த தண்ணீரால் இரு அசுரர்கள் தோன்றினர். அவர்கள்தான் மது மற்றும் கைடபர். அந்த நேரத்தில் பிரம்மனிடம் ஒலி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடிச் சென்றனர். உடனே ஹயக்ரீவராக அவதரித்த மகாவிஷ்ணு வேதங்களை மீட்டு வந்தார். ஆனால் மது கைடபர்கள் உலகில் உள்ள உயிர்களை அடக்குமுறையாலும் துன்பத்தாலும் வாட்டத் தொடங்கினர். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என அனைத்து உயிரினங்களும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். அவர்களை அடக்க இறைவன் யுத்தத்திற்கு புறப்பட்டார். மது கைடபர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்து, பிரம்மாவை விட்டுவிடுங்கள், நீங்கள் கேட்கும் வரத்தை நான் தருகிறேன் என்று பகவான் வாக்கு கொடுத்தார். யுத்தத்தின் முடிவில் அந்த இரு அசுரர்களையும் பகவான் வீழ்த்தினார். பகவானின் மகிமையை உணர்ந்த அவர்கள், பகவானே, நாங்கள் உங்கள் பரமபதத்தில் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி நாளில் பரமபதத்தின் வடக்கு வாசலை, அதாவது சொர்க்க வாசலை பகவான் திறந்தார். அந்த வாசல் வழியாகவே மது கைடபர் இருவரையும் பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அதோடு அவர்கள் கேட்ட இன்னொரு வரம், இந்த நாளில் நீங்கள் ஆலயங்களில் விக்கிரக ரூபத்தில் எழுந்தருளி சொர்க்க வாசல் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க வேண்டும். அன்று அந்த வாசல் வழியே உங்களை தரிசிப்பவர்களும் உங்களுடன் வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும். பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே அருள்வாக்கு வழங்கினார். அன்று முதல் இந்த வைகுண்ட வாசல் ஏகாதசி அன்று திறக்கப்படுகிறது. இந்த புனித நாளில் சரியாக விரதமிருந்து அதிகாலை திறக்கப்படும். சொர்க்க வாசல் வழியே இறைவனை தரிசித்தால் சகல புண்ணியங்களும் கிடைக்கும். 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசியன்று சொர்க்க வாசல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பெருமாளின் திருவடியை தரிசிக்க அந்த வாசல் வழியே காத்திருக்கின்றனர். சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தன் பக்தர்களையும் அந்த வாசல் வழியே அழைத்துச் சென்று அருள் பாலிக்கிறார். இந்த மகத்தான நாளில் நாமும் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் அருளை பெறுவோம். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.